ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, லேட்டஸ்டான பிடிஎஸ் அப்டேட் அண்ட் ஜே ஹோப்போட வி லைவ். எஸ், ஹோபியோட வி லைவ் லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ பார்க்கலாம் நம்ம பிடிஎஸோட அப்டேட்டை. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், பிடிஎஸ் பட்டர் சாங் மேலே இருந்த காப்பிரைட் ப்ராப்ளம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் ஆயிருக்கு. எஸ், 2021 பட்டர் சாங் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேரோட ஃபேவரட்டான சாங் இது. சூப்பர் எனர்ஜியான பப்பியான சாங்காக இருந்தது. அது மட்டும் கிடையாது, பிக் கீட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 டைப் ஆஃப்க்கு மேலே இதோட எம்விஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காகவும் இருந்தது. அது மட்டும் கிடையாது, நிறைய ரெக்கார்ட்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங் கிரியேட் பண்ணியிருந்தது. 24 ஹவர்ஸில் 108.2 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஆகிருந்தது. அதுவும் 24 ஹவர்ஸில். அதோட சேர்ந்து 72 மில்லியன் காப்பி, 289.2 மில்லியன் வரைக்கும் ஸ்ட்ரீம் ஆயிருந்தது. டவுன்லோடிங் மட்டும் 249,000 இருந்தது. பிடிஎஸ் பிக் கீட்ஸோட அமெரிக்கன் பிளாட்ஃபார்மில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங் இது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண சாங்காகவும் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அது சக்ஸஸாக இருந்ததோ அதே மாதிரி அதோட காப்பிரைட் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. டச் ஆர்டிஸ்ட் டெபானாவோட காப்பி சாங் இது அப்படின்ட்டும் 2019 கெட்சியாவோட யூ கெட் மீ டவுன் சாங்கோட காப்பி சாங் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் காப்பிரைட் தொடர்ந்து கேஸாக ஃபைல் பண்ண பிறகு பிக் கீட்ஸ்க்கு இது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கேஸ் போயிட்டு இருந்தது. கடைசியாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியாவோட KOMCA, அதாவது கொரியன் காப்பிரைட் கமிஷன், இந்த சாங்கை ஒரு காப்பி சாங் இல்லை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த சாங் ஒரு காப்பி சாங் இல்லை அப்படின்றத கொரியாவோட காப்பிரைட் கமிஷன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா இவ்வளோ நாளாக இந்த சாங் மேலே இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் ஆகிருக்கு. பிக் கீட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சாங்கோட காப்பிரைட் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெல் டன் பிக் கீட்ஸ். பிக் கீட்ஸ் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்? பட் அதுதான் அதோட சக்ஸஸும் கூட. எஸ், ஓகே. நெக்ஸ்ட், ஜின். 1 மந்த்தாக ஜின்னோட ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அம்பாசிடர் போஸ்ட். ஏன் அலையோட ஒன் ஆஃப் த அம்பாசிடராக நம்மளோட ஜின் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ டபிள்யூ கொரியா அவங்களோட வெப்சைட்டில் வந்து நிறைய ஜின்னோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்ந்து அலையோட ஒன் ஆஃப் த அம்பாசிடராக நம்மளோட ஜின் இருக்க போகிறாரு அப்படின்ற நியூஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாகவே இதுக்கான இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜின்னோட ஃபேன்ஸ் சூப்பர் ஹாப்பி. ஸோ ஜின் த அலே, த மோஸ்ட் பவர் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட பிராண்டோட அம்பாசிடர் ஆக போகிறாரு. ஒன் ஆஃப் த அம்பாசிடர் ஆக போகிறாரு. கங்க்ராச்சுலேஷன் ஜின். பிடிஎஸ் மிலிட்ரியிலேருந்து வந்ததுலேருந்து இந்த அம்பாசிடரிங் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது ஒன்று ஒன்றா. இப்போ ஜின்னோடது முடிஞ்சிச்சு. இன்னும் ஹோபியோடது மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. பட் ஹை ஹோப் ஹோபியோட இந்த வேர்ல்ட் டூருக்கு முன்னாடியே இந்த நியூஸும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு finger cross. Next, ஹோபியோட பர்த்டே. Happy birthday J-Hope, Sunshine Sango Sok, the most powerful success man in K-pop industry. K-pop industry பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் பேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் தான் நம்ம ஜே ஹோப். எஸ், பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஹோபி பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு. ஹானஸ்ட்லி நிறைய பேர் அதை உண்மை அப்படின்னும் சொல்லுவாங்க, மற்றவங்களை விட ஹோபிக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சக்ஸஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேரத்தில் அதிகமாக சம்பாதிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் அது ஹோபி தான். ஸோ ஃபேன்ஸ் பேஸ் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது இல்லை. அவங்களோட ஹார்ட் ஒர்க், அதோட அவங்களோட டேலண்ட்டும் அவங்களோட ஹோப்பும் தான் அவங்கள பெரிய சக்ஸஸை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் தான் கேபாப் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜே ஹோப் அப்படின்னு சொல்லலாம். ஜே ஹோப் கேபாப் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக சம்பாதிக்கிறவங்கள டாப் 5ல் இருந்துட்டு இருக்காரு. டாப் 5. ஸோ த மோஸ்ட் சக்ஸஸ் மேன் இன் கேபாப் இண்டஸ்ட்ரி. ஸோ அவரோட பர்த்டேவை 18th செலிப்ரேட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கான பார்ட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜின் கலந்துக்கிட்டாரு. ஜின் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு சின்ன கிளிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே ஹோப் அண்ட் பிக் கீட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட சேர்ந்து ஜே ஹோப் வந்தார் வேவஸ்ல லைவ்
அவரோட ஃபேன்ஸ்க்காக. ஹோபி இதுல கொஞ்சம் டயர்டா இருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவரோட வேர்ல்ட் டூருக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாவும், தொடர்ந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால தான் ஹோபி கொஞ்சம் டயர்டா இருந்தாரு. பட் அதர்வைஸ் ரொம்ப கியூட்டா இருந்தாரு. அவரோட ஹேட்டும் ரொம்ப கியூட்டா இருந்தது. எஸ். ஸோ ஹோபி தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு அவரோட சோலோ ப்ராஜெக்ட்டை பத்தி. அது மட்டும் இல்லாம அவரோட நியூ சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் பேசிட்டு இருந்தாரு. அவரோட நியூ சாங்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கதாவும், கண்டிப்பா அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டிக்டாக்ல அவர் ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவரோட சோலோ கான்செப்டுக்காகவும் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பர்த்டே லைவ் பா, பட் சோலோ கான்செப்டை பத்தி தான் அதிகம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதை பிரேக் பண்ண வந்தது நம்ம ஜிமினோட கால். ஜிமின் கால் பண்ணியிருந்தாரு. பட் ரொம்ப எம்பாரஸாக இருந்தாரு. ரொம்ப நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் ஜே ஹோப் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ ஜிமின் பேசினது எல்லாமே கேட்டுட்டு இருந்துச்சு. ஜிமின் ரொம்ப நர்வஸாக இருக்கேன்னு சொன்னார். இப்போ அவர் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டாக மாறிடுச்சு. அவ்வளோ ஷையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப எம்பாரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் கிடையாது, அவர் 13 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து 29 சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன், 13 வரப்போகுது, நெக்ஸ்ட் இயரில் நானும் 13 ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஏஜை பற்றி பேசிகிட்டு இருந்தார். பர்த்டே லைவ்ல ஏஜ். அது மட்டும் கிடையாது, ஜிமின் ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட ஃபேவரட்டான டாப்பிக்கை. ஜிமினுக்கு 2013 இப்போ வரைக்கும் தீராத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வெயிட் லாஸ். அவரோட லைவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட லைவாக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டார். கிட்டத்தட்ட 67.8 kg அவர் குறைஞ்சிருக்கதா சொல்லியிருந்தாரு. 8 to 9 kg வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக வெயிட் லாஸை பற்றி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஹோபி சொன்னார், ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பர்த்டே விஷஸோட சேர்ந்து அவங்களோட வெயிட் லாஸை பற்றியும் ஒர்க் அவுட்டை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் கேட்டது நம்ம ஜேகேயோட வாய்ஸ். இந்த லைவ்ல நம்மளோட ஜேகேயோட வாய்ஸையும் கேட்க முடிஞ்சுது. ஜேகே ஜிமின் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் சேர்ந்து பர்த்டே பாய்க்கு பர்த்டே விஷஸும் பண்ணாரு. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தொடர்ந்து மாற்றி மாற்றி பர்த்டே விஷஸ் அதோட சேர்ந்து ஐ லவ் யூ அப்படின்றதையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஜே ஹோப். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.